பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு என்டிகேவையாவது உள்ள கொண்டு வந்துடணும். உள்ள கொண்டு வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 8% ஓட் உள்ள வரும். ஏன்னா என்டிகே கையில் இருக்க ஓட்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஸோ அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ என்டிகே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. தமிழ் தேசிய பாதையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்கல, தனித்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அது அவங்களால ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் என்டிகே தேவை. ஏன்னா அப்பதான் அவங்களால எஃபெக்டிவா டிஎம்கேவுக்கு எதிராக சண்டை போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்க்கணும். அந்த ஒரு தேவை வந்து இப்போ ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே சைடில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நெகோஷியேட் பண்ணி பார்க்குறாங்க எப்படியாவது என்டிகேவை உள்ள கொண்டு வந்துடலான்னு. பட் அது சாத்தியமே கிடையாது. ஸோ 21 நீங்கள் பாஜக பூச்சாண்டியை காட்டி ரொம்ப ஈஸியாக ஓட்ஸை வாங்கிட்டீங்க. அதே மாதிரி 26 ஈஸியாக உங்களால் பாஜக பூச்சாண்டியை காட்டி நீங்கள் ஓட்ஸ் வாங்க முடியாது. அது ஒன்று. ஆனால் நீங்கள் சொன்னது போல இது கண்டிப்பாக சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் தான். இப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலை ஸ்டேட் பொசசன்ட்னு அவங்க கொண்டு போவாங்க. 24 இருந்ததை விட 26 நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 24 அது லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு சின்ன ஒரு கட்சி 8% வாக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரிய ரோல் கிடையாது. ஸோ மக்கள் என்ன யோசிப்பாங்க, இது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தா பெரிய பிரோஜனம் இல்லைன்னு நினைப்பாங்க. வாக்குகள் குறையலங்கிறது தான். ஆனால் அந்த டைம்லேயே அவங்க 8% ஓட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ல பிளே பண்றதுக்கு எந்த ரோலும் இல்லை. பட் இருந்தாலும் 8% ஓட்டை என்டிகே வாங்குறாங்க. பட் அசம்பிளின்னு வரும்போது இது லோக்கல் இஷ்யூஸை எடுத்து லோக்கல் அரசியலை பேசக்கூடிய எலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து கணக்குப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக என்டிகேவுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் சமீப காலமாக ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக பாஜகவானது கூட்டணி வந்து உறுதியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தனித்தனி வெளியே வட்டத்துக்கு வெளியே நிற்கிறதுன்னு பார்க்கும்போது நாம் தமிழர் தாவேக நிற்கிறாங்க. ஸோ ஒரு 4 முனை போட்டியாக அமையுமா திமுகவோட சேர்த்து பார்க்கும் பொழுது களம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு இன்னொரு விஷயம் நம்ம கேட்க வேண்டியது, அப்போ அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது முழுக்க ஒரு வாக்கு அரசியலை அடிப்படையாக வைத்து அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கப்படுது அரித்மெட்டிக்கா. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியானது நாங்க வந்து மக்கள் அரசியல் பண்றோம், கூட்டணி வேணாம்னு சொல்லி தனித்து நிற்கிறாங்க. அப்ப களம் எப்படி அமையும்? இப்போ அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த சூழல் என்னன்னா 5 முனை போட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஒரு சைடில் டிஎம்கே அலைன்ஸ், அப்புறம் ஏடிஎம்கே அலைன்ஸ், பிஜேபி அலைன்ஸ், என்டிகே டிவிகேன்னு 5 முனை போட்டியா இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தா அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா 5 முனை போட்டின்னு வரும்போது ஒரு சைடில் பிஜேபி ஓட்ஸை பிரிப்பாங்க, இன்னொரு சைடில் டிவிகே என்டிகேன்னு பிரிப்பாங்க. ஏடிஎம்கேவுக்கு சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம ஒன்று சேர்க்கணும், கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வராரு, அலைன்ஸை அவங்க சீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா கன்சாலிடேட் ஆகிருக்கு, அதை ஒன்று சேர்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல் இந்த வட்டத்துக்குள்ளே வராமல் என்டிகேவும் டிவிகேவும் இருக்காங்க. அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்கக்கூடிய கட்சிகள் தான். ஸோ இப்போ பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு என்டிகேவையாவது உள்ள கொண்டு வந்துடணும். உள்ள கொண்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 8% ஓட்டு உள்ள வரும். ஏன்னா என்டிகே கையில் இருக்க ஓட்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஸோ அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ என்டிகே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. தமிழ் தேசிய பாதையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்கல, தனித்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அது அவங்களால ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நிச்சயமா இப்போ கூட வேட்பாளர்கள் கூட அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் கூட்டணிக்கு தயாராக நம்ம எந்த பார்வையிலையும் பார்க்கவே முடியல இல்லையா? அதனால கேட்குறேன். அதான் என்டிகே அவங்களோட ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக முன் வச்சுட்டாங்க. பட் இப்போ என்னன்னா ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் என்டிகே தேவை. ஏன்னா அப்பதான் அவங்களால எஃபெக்டிவா டிஎம்கேவுக்கு எதிராக சண்டை போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்க்கணும். அந்த ஒரு தேவை வந்து இப்போ ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே சைடில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நெகோஷியேட் பண்ணி பார்க்குறாங்க எப்படியாவது என்டிகேவை உள்ள கொண்டு வந்துடலான்னு. பட் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஏன் இந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது ஏடிஎம்கேவுக்கு நல்லது. அப்படி ஒன்று சேர்த்தா மேபி திமுகவை வீழ்த்துவதற்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வச்சுக்கலாம். பட் என்டிகேவுக்கு அது நல்லது கிடையாது. என்டிகேவை பொறுத்தளவில் நாங்கள் திமுகவுக்கும் மாற்று, அதிமுகவுக்கும் மாற்று, பாஜகவுக்கும் மாற்று, காங்கிரஸுக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி தான் அவங்க கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் திமுகவை தோக்கடிக்க போகிறோன்ற பேரில்
அதிமுகவோடையும் பாஜகவோடையும் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா என்டிகேவோட ஓட்ஸ் போயிடும். பட் அது அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா அதிமுகவோட ஓட்ஸ் தான் என்டிகே ஓட்ஸ். ஒரு காலத்துல அதிமுக கையில இருந்த ஓட்ஸ்லாம் இப்ப என்டிகே கைக்கு வந்திருக்கு. சோ நீங்க திரும்பி போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா அந்த வாக்குகளை திரும்ப கொண்டு போய் நீங்க அதிமுக கையில கொடுக்கறதுக்கு தான் எடுத்தவங்க கிட்டே கொடுக்குற மாதிரி. ஆமா. சோ அது என்டிகேவுக்கு நல்லது இல்ல. எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா நம்ம கட்சிக்கு எந்த அளவுல அது லாபம் கொடுக்கும், ஒரு அலையன்ஸ் வைக்கிறோம்னா அது நமக்கு என்ன லாபம் தானே யோசிப்பாங்க. இல்ல திமுக வீழ்த்துவதற்காக நீங்க வாங்கன்னு சொன்னா எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அந்த வகையில என்டிகேவுக்கு இதுல லாபம் கிடையாது. என்டிகேவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ரெண்டாவது, என்டிகே ஒரு தமிழ் தேசிய கட்சி. ஸோ அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தை மீறியும் போய் கூட்டணி வைக்க முடியாது, அதுவும் சாத்தியம் இல்லை. ஓகே சார், இப்போ சித்தாந்தத்தை மீறி அவர்கள் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, தனித்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தனித்து நிற்பது அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு சாதகமாக அமையுமா 2026? அது இப்போதைக்கு நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. தனிச்சு தான் நிற்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு வேறு வழி கிடையாது. எப்படி அதிமுகவுக்கு இப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்க பாஜக கிட்ட போனாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தனித்து தான் நிற்கணும். ஏன்னா அவங்க தமிழ் தேசிய கட்சி. அவங்க போய் பாஜகவோடையும் காங்கிரஸோடையும் திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. தனிச்சு தான் நிற்கணும். தனிச்சு நிற்கும் போது அது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. வாக்கு வங்கியின் அடிப்படையில் ஏறுமா இல்லை எப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஆமாம், இப்போ அது நம்ம இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதாவது இப்போ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேவும் பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இந்த அலைன்ஸை பொறுத்தளவில் நாங்கள் கண்டிப்பாக திமுகவை தோற்கடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷன் அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு அதிமுக மேலே பாஜக மேலே நம்பிக்கை வந்துடும். சரி, நம்ம திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம இவங்களுக்கே ஓட்டு போடுறோன்னு ஓட்டு போடுவாங்க. பட் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இல்லைன்னு வச்சுப்போம். உள்ளுக்குள்ளே சண்டை இருக்குது, சரியான ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, ஏதோ சரியாக ஜெல் ஆகலன்னு வச்சுப்போம். கேடஸுக்குள்ளே சரியான ஒரு கோஆர்டினேஷனில் ஜெல் ஆகலன்னு வச்சுப்போம். அதை மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும், மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்களை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம என்டிகேவுக்கோ டிவிகேவுக்கோ ஓட்டு போடுவோம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாற்று அரசியலுக்கான அடித்தளத்தையாவது போடுவோன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இப்போ என்டிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, பாஜக அதிமுக அலைன்ஸ் எப்படி ஜெல் ஆகுது, இந்த ஒரு வருஷத்துல அவங்க எப்படி ஜெல் ஆக போறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் இந்தியா முழுக்க வந்து கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை வந்து அவர்கள் வந்து கூடவே இருந்து கட்சியை பலகீனப்படுத்தி இவர்கள் பலமாயிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உதாரணம் மகாராஷ்டிரா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது அதிமுக ஒரு ஆஸ் அ பார்ட்டியா வந்து எடுத்த முடிவு சரியா? அதான் அகைன் இப்போ அதிமுக ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சிக்கல் இருக்கு. 21 பாஜக இருந்ததை விட இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க 26. ஸோ 21 கம்மியான சீட்ஸ் கொடுத்து அதிமுக கண்டெயின் பண்ணிட்டாங்க. இப்போ அது முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா இப்போ நான் சொன்னது போல அதிமுகவுக்கு பாஜக தேவை. பாஜக இல்லாம இந்த எலெக்ஷனை அதிமுகனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ என்டிஏ அலையன்ஸ் கிட்ட 18% ஓட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ் கணக்குப்படி பார்த்தா, அது அஃப்கோர்ஸ் லோக்சபா தான், அசம்பிளியில் சிச்சுவேஷன் மாறும். 12% வச்சுப்போமே, அசம்பிளியில் அவங்களுக்கு ஒரு 12% ஓட்டு வரும்னு வச்சுப்போம், 10ன்னு கூட வச்சுப்போமே. அப்படி பார்த்தா கூட அந்த 10 இல்லாமல் ஏடிஎம்கேவால் ஜெயிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக பாஜக தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் மற்ற எல்லா கட்சிகளை விடவும் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இந்த எலெக்ஷனில் அதிமுக தோத்தாங்கன்னா அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பாஜகவுக்கு அப்படி கிடையாது. பாஜக இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் அவங்களுக்கு வேற நிறைய மாநிலங்கள் இருக்கு, வேற நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. இதை நம்பி ஒன்றும் அவங்க கிடையாது. அதே மாதிரி என்டிகேவும் இதை நம்பி கிடையாது, டிவிகேவும் இதை நம்பி கிடையாது. பட் அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஸோ கண்டிப்பாக பாஜக வேணும். இது பாஜகவுக்கும் தெரியும். நம்ம இல்லைன்னா அதிமுக கப்பல் முங்கிருன்ற விஷயம் பாஜகவுக்கும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெவியாக அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. போன தடவை வாங்கின சீட்ஸை விட இந்த தடவை கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் வாங்குவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, போன தடவை இபிஎஸ் அவர்கள் பவரில் இருந்தார், சிஎம்மாக இருந்தார், அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையில் அதிகாரமும் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியும். இப்போ அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, அந்த அதிகாரமும் இல்லை. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவோட கை இங்கே ஓங்கியிருக்கு. அது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இந்த டீலை சீல் பண்ணுறாரு இல்லையா, அதை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எல்லாம் அங்கே போய் பார்க்குறாங்க. இபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், மற்ற தலைவர்கள் அமித்ஷா போய் பார்க்குறாங்க. அடுத்தது அவர் இங்கே வராரு, வந்த உடனே டக்குன்னு அலைன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை எவ்வளோ வேகமாக பண்ணுறாரு பாருங்க. இழுபறி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. டக்குன்னு இந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜக கையில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு, அவங்க டாமினண்டான பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ 21 26 பார்க்கும்போது பாஜக பவர்ஃபுல்லாக இருக்காங்க.
அப்போ நீங்கள் சொன்ன அந்த கணக்கு வருது, பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி பவர்ஃபுல் ஆகும்போது இந்த எலெக்ஷனில் அவங்க ஒரு 50 சீட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், ஏடிஎம்கிட்ட நெகோஷியேட் பண்ணி 40-50 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், அது ஏடிஎம்கேவுக்கு பெரிய பின்னடைவு தான். போக போக ஏடிஎம்கே பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே சின்ன கட்சி கிடையாது, பெரிய ஒரு கட்சி. அவங்க 50 சீட்டை தூக்கி அவங்க பாஜக கிட்ட கொடுக்குறாங்கன்னா கட்சிக்குள்ள நிறைய கேள்விகள் எழுப்பும், அது கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய சிக்கல் தான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவோட எதிர்காலத்துக்கு பெரிய சிக்கல் தான். பட் இன்னைக்கு அவங்களுக்கு பாஜக தேவை, வேற வழி கிடையாது இன்னைக்கு ஜெயிக்கணும்னா. நிச்சயமா. ஆனால் இப்படி இருக்கும்போது சார் இப்போ களமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக வந்து ரொம்ப அவர்களுக்கு ரொம்ப ஈஸியான கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஈஸி அமைதா? ஏன் கேட்குறேன்னா இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம் கூட வந்த உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, இப்படி பல திமுகவினரும் அதை பற்றி பேசுகிறாங்க, அதிமுக துரோகம் பண்ணிட்டாங்க தமிழக மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர்களுக்கு வந்து பிஜேபி எதுக்கு ரொம்ப சாதாரண திமுகவுக்கு. அப்போ இப்போ அதிமுக எதிர்கொள்றதுக்கு அவர்கள் ரொம்ப தயாராக இருக்காங்களா? அவர்களுக்கு இது சுலபமான களமாக அமைஞ்சிருச்சா? திமுகவை பொறுத்தளவில் 2021 பாஜக எதிர்ப்பு கையில் எடுத்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு இல்லையா, அந்த அளவுக்கு ரிசல்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணாரு 26ல். 21ல் கொடுத்த அதே ரிசல்ட்டை இப்போ கொடுக்காது. அது காரணம் என்னன்னா 21ல் ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, 10 வருஷம் பவர்ல இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ மக்கள் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நீங்க என்னதான் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்லாம் பேசினாலும் நீங்க என்ன பண்ணீங்க 4 வருஷம் அப்படின்ற கேள்வியும் அவங்க திமுகவை நோக்கி கேட்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்ட அந்த கிரெடிபிலிட்டி இப்போ இருக்காது. ஆமா. ஸோ 21ல் நீங்க பாஜக பூச்சாண்டியை காட்டி ரொம்ப ஈஸியா ஓட்ஸ் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி 26ல் ஈஸியா உங்களால பாஜக பூச்சாண்டியை காட்டி நீங்க ஓட்ஸ் வாங்க முடியாது. அது ஒண்ணு. ஆனா நீங்க சொன்னது போல இது கண்டிப்பா சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் தான். இப்ப திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலை ஸ்டேட் வர்சஸ் சென்டர்னு அவங்க கொண்டு போவாங்க. மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக மோதல் போகுது அப்படின்ற மாதிரி அரசியலை கொண்டு போவாங்க. ஸோ அவங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க, மும்மொழி கொள்கை எடுக்கிறாங்க, என்இபியை கையில் எடுக்கிறாங்க, நீட்டை கையில் எடுக்கிறாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரிசையாக கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதெல்லாம் கையில் எடுத்தா அதிமுக சொல்ல முடியாம இருப்பாங்க. ஆமா, ஒரு கார்னர்ல போய் அவங்க மாட்டிப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் கையாளுறது அதிமுக கஷ்டம். ஆமா. ஏன்னா இப்ப கூட்டணிக்குள்ளேயே பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஸோ இப்போ நீட் இஷ்யூ நீங்க கையில் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் சண்டை போடுறோம்னு நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிமுக போய் நோண்டுவீங்க. நீங்க பாஜக போய் கேளுங்க, பாஜக உங்க கூட்டணி கட்சி தான் அந்த மாதிரி நீட்டை வந்து எங்க மேல திணிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த அழுத்தத்தை ஏடிஎம்கே மேல போடுவீங்க. சோ இப்போ என்ன ஆகுது, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்கள் வந்து கூர்மைப்படுது. அதான் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கு சார், அதுல ஒருவேளை இதுக்கெல்லாம் விலக்கு கேட்டு அவர்கள் குரல் கொடுக்கலாம். நீங்க என்னதான் நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்தாலும் கடைசியில் இப்ப தங்கம் திணற சொன்ன மாதிரி தான், கூட்டணி வேணும்னா நீட் விலை கொடுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லுவாரான்னு கேட்டார்ல, அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க. இதை கண்டிப்பாக டிஎம்கே பண்ணுவாங்க. இது 21ல் ஒர்க் ஆன அளவுக்கு இப்போ ஒர்க் ஆகாது. 21ல் நீங்கள் பிஜேபியை காட்டி நல்லா அரசியல் பண்ணீங்க, அது இப்போ ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலும் அது ஒரு சிக்கல் தான் அதிமுக பாஜகவுக்கு. நிச்சயமா சார். இப்போ 2024 நாடாளுமன்ற களத்தில் சீமான் அவர்கள் தனித்து தான் நிற்கிறாங்க. அவருக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சியாக நிற்கிறாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு சட்டமன்ற தேர்தலில் களம் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து கூட்டணி இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அவர்கள் தனித்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு எப்படியாவது நாம் தமிழர் வரணும்னு அவர்கள் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவர்கள் வந்து பெரிய விஷயங்கள் ஆஃபர் பண்ணுவாங்க அவர்கள் தரப்புல இருந்து. ஆனாலும் சீமான் அவர்கள் தனித்து நின்று களமாடுற அப்படிங்கும்போது மக்கள் சீமான் எப்படி பார்ப்பாங்க, எப்படி சீமான் ரிசீவ் பண்ணுவாங்க மக்கள்? இப்போ ஆக்சுவலா பார்த்தோம்னா 24ல் இருந்ததை விட 26ல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 24ல் அது லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு சின்ன ஒரு கட்சி 8% வாக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரிய ரோல் கிடையாது. ஸோ மக்கள் என்ன யோசிப்பாங்க, இது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தா பெரிய பிரோஜனம் இல்லைன்னு நினைப்பாங்க. வாக்குகள் குறையலங்கிறது தான். ஆனா அந்த டைம்லயே அவங்க 8% ஓட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ல பிளே பண்றதுக்கு எந்த ரோலும் இல்லை. பட் இருந்தாலும் 8% ஓட்டை என்டிகே வாங்குறாங்க. பட் அசம்பிளின்னு வரும்போது இது லோக்கல் இஷ்யூஸை எடுத்து லோக்கல் அரசியலை பேசக்கூடிய எலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து கணக்குப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக என்டிகேவுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். பட் இங்கே சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு டைவர்ஷன் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. போன தடவை கமல்ஹாசன் உள்ளே புகுந்தார், ஒரு 3% ஓட்டை அவர் பிரிச்சார். என்ன பொறுத்தளவில் கமல்ஹாசன் இல்லைன்னா என்டிகேவோட ஓட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1-2% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே போல் இந்த தடவை பார்த்தோம்னா விஜய் உள்ளே வந்திருக்காரு. ஸோ விஜய் வந்தாருன்னா அவரும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை பிரிப்பார். அதே மாதிரி மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்களோட ஓட்ஸை பிரிப்பார். ஸோ இந்த தடவை இந்த டைவர்ஷன் இதை பிளான் பண்ணி இந்த ஆட்கள்லாம் இறக்கப்படுறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் இவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனும் இந்த மாதிரி புதுசாக ஒரு நடிகர் ஒருத்தர் உள்ளே வராரு, உள்ளே வந்து ஓட்ஸை பிரிக்கிறாரு, திமுகவுக்கு சாதகமாக ஓட்ஸை பிரிக்கிறாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறார், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாரு. ஸோ இந்த தடவை வந்து களத்தில் விஜய் இருக்கார். ஸோ அதுதான் ஒரு சிக்கல். ஸோ இப்போ விஜய் இல்லை அப்படின்னா
டெஃபினட்டாக என்டிகேவுக்கு 12% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, மினிமம் 12% வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் இப்போ விஜய் இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா மினிமம் 8ன்னு சொல்லலாம், மேக்ஸிமம் அரௌண்ட் 10ன்னு சொல்லலாம். இது என்னோட நம்பர். இது எவ்வளோ மேபி அதிகமாக கூட வரலாம். ஏன்னா நான் லோக்சபா எலெக்ஷனில் 8 வாங்குவாங்கன்னு நினைக்கல, அரௌண்ட் 6-7 வரும்னு நினைச்சேன். அவன் 8 வாங்கினாங்க. ஏன்னா லோக்சபாவில் வந்து என்டிகேவுக்கு அட்வான்டேஜ் இருக்காதுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி இந்த தடவையும் பண்ணலாம். பட் இங்கே என்னன்னா இப்போ 26 பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறதுக்கு நிறையா போட்டி இருக்கு. ஒன்று, பிஜேபி ஸ்ட்ராங் அரசியல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க திமுக மேலேயும் நிறைய அழுத்தம் போடுறாங்க, அதிமுகவையும் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க, அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடில் விஜய் ஓட் பிரிக்க போறாரு. அந்த அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் வாங்குறதுன்ற போட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த போட்டியிலையும் என்டிகே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறார் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து எப்படி நல்லா ஜெல் ஆகுதா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்டிகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ சீமான் அவர் ஒரு லாங் டைம் அஜெண்டாவோட அவர் வந்து அரசியல் அணுகிற மாதிரி நமக்கு தெரியுது. அவரோட விஷயம் எல்லாமே நான் வந்து 2031 பார்த்துப்பேன், பின்னாடி நான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவரோட அந்த இலக்குக்கு வந்து இந்த பாதை தானே அவருக்கு சரியா இருக்க முடியும். நிச்சயமா தனித்து போறது தானே அவருக்கான ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். கண்டிப்பா. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே பாதை தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க இப்போ கூட்டணி வைத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க இருக்கவே மாட்டீங்க களத்துல. ஸோ உங்களுக்கு அப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, லாங் ரன்ல நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம பாஜகவுடையோ அதிமுகவுடையோ போய் ஒன் டைம் ஷோவாக மாறி, ஆமாம், அப்புறம் 31 நம்ம வீக்காக இருப்போம். இப்போ என்ன அதான நடக்கும். இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. அந்த அலையன்ஸில் போய் என்டிகே சேர்ந்தா என்ன ஆகும், மேபி ஒரு 10-15 சீட் கிடைக்கும். அப்புறம் 31 என்ன ஆகும், 31 ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். யாருக்கு எதிராக இருக்கும், ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்கும். எப்படி இப்போ டிஎம்கேக்கு எதிராக இருக்கோ அப்போ ஏடிஎம்கே எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், மக்களுக்கு நிறைய கோவங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா நீங்கள் கூட ஒன்று இதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பேசியிருக்கீங்க, திமுக ஆட்சியில் இருந்தால் தான் நாம் தமிழருக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டைமில் கூட்டணியும் வைக்க முடியாது அதிமுகவோட, நீங்கள் தனித்து தான் போவீங்க. தனித்து போகும்போது என்ன ஆகும், டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணுவாங்க. நீங்கள் அதிமுக ஓட்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, பாஜக ஓட்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துக்கு 31 இருப்பீங்க, தனித்து வந்து நிற்பீங்க. உங்களால் சீட்ஸும் வின் பண்ண முடியாது, மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அசர்ட் சொத்தே என்ன, ஒரு பேர் வாங்கிட்டீங்க. 8 வருஷமா எந்த அரசும் வைக்கல, காம்ப்ரமைஸ் ஆகாம சாலிடா நிக்கிறாங்க, மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க, சித்தாந்தத்துக்கு விசுவாசமா இருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதை கட்டி காப்பாங்க. அது இப்போ வந்து இதை என்டிகே சொல்லலை, நாங்க கூட்டணி வைப்போம்லாம் அவங்க சொல்லலை, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அது காரணம் வேற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால நிறைய பேர் அவங்க சேரணும்னு சொல்றதுனால நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்டிகே பொறுத்தளவு அவங்களுக்கு அந்த பிளான் இருக்கிற மாதிரியும் தெரியல, போகவும் மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை. சீமான் அவர்களே ரொம்ப தெளிவாக சொல்றாரு சார். என்ன அப்படின்னா, இந்த 8 விழுக்காடு அப்படிங்கிறது நான் கூட்டணி போனா எனக்கு விழாதுன்னே சொல்றாரு. இந்த 8 விழுக்காடுன்றது தனித்துவமான வாக்குகள், நான் தனித்து நிற்கிறேங்கிறதா எனக்கு வாக்கே விழுது, இதை வச்சு நான் பார்கெனும் பண்ண முடியாதுன்னே அவரே வெளிப்படையா சொல்றாரு. அப்ப அது வந்து அவருக்கு அந்த புரிதல் இருக்குதானே கூட்டணி நீங்க போய் இப்போ அவருக்கு வந்து ரொம்ப நல்ல புரிதல் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 1% 8% ஒரு கட்சியை க்ரோ பண்ணி வராங்கன்னா கண்டிப்பா இந்த அரசியல் கணக்குகள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். என்ன பண்ணா நமக்கு ஓட்ஸ் வரும்ன்றதும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். மைக்ரோ லெவலில் நான் சொல்றது மேல இருந்து, இப்ப நம்ம பேசுறதுலாம் மேக்ரோ லெவல்ல பேசுறோம். மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் கணக்குகள்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ அந்த புரிதல் டெஃபினட்டா ரொம்ப அதிகமா இருக்கும். அது விளையாட்டு கிடையாது. நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி எடுத்து தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால டெஃபினட்டா என்டிகேவோட ஓட்ஸ் பார்த்தோம்னா அது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு போட்ட ஓட்ஸ். ஸோ நீங்கள் திராவிட கட்சியோட கூட்டணி வைத்தீங்கன்னா அது மேபி அதிமுகவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஓட்ஸை தூக்கி போய் அங்கே கொடுப்பீங்க. பட் அது என்டிகேவுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவாக அது அமைஞ்சிடும். எப்படி ஆம் ஆத்மி கட்சி 24க்கு அப்புறம் பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, காங்கிரஸ் பிஜேபி 2 பேரும் மோசம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கொடுத்த அழுத்தத்தில் வேற வழியே இல்லாமல் அவங்க போய் இந்தியா அலையன்ஸில் போய் சேர்றாங்க. அது காங்கிரஸுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒர்க் ஆகல, ஆம் ஆத்மி கட்சி காலி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு சீமானவர்கள் அதையும் நாம் கொஞ்சம் கவனிப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து திருப்பி அதே மாதிரி கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மீடியாவில் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கேடர்ஸ்க்கும் தெரியும். நிச்சயமா சார். இப்போ இந்த மாதிரியான பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பார்வை ஏற்படுத்திருக்கும்? குறிப்பாக வந்து இப்போ விசிகாவினுடைய பார்கெயின் பவர்லாம் குறைஞ்சிருக்குமா, இல்லை அவர்கள் எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா அவர்கள் அதிக சீட்டுகள் வந்து முன்னாடி நாங்கள் அதிமுக கூட போகலாங்கிற ஒரு ஆப்ஷன் கூட அவங்களுக்கு இருந்து இப்போ அது கூட கிடையாது இல்லை விசிகா போன்ற கட்சிகளுக்கெல்லாம்.
நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். எப்படி இதுக்கு முன்னாடி 21ல் ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருந்தது, 24ல் ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குது, அவங்களுக்கு நம்ம இவ்வளோ சீட்ஸ் கொடுப்போம்னு வச்சிருக்காங்கல்ல, அதை கொடுத்துருவாங்கன்னு நான் பார்க்குறேன். அதை ஸ்க்வீஸ் பண்ணி நிற்க மாட்டாங்க. இப்போ மேபி புதுசாக உள்ள ஏதாவது கட்சி வந்ததுன்னா அப்போ டைட்டாக இருக்கும். அப்போ வேணா கொஞ்சம் சீட்ஸை வந்து கம்யூனிஸ்ட்கள்கிட்ட இருந்து விசிகிட்ட இருந்து பறிக்க வேண்டிய சூழல் மேபி ஏற்படலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாமல் இருந்ததுன்னா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் அந்த அலையன்ஸை ஓரளவுக்கு ஹோல்டும் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொன்னது போல் இப்போ பெருசாக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இப்போ விசிகேவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ கிடையாது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சீல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகேக்கெலாம் வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்க அங்கே தான் இருக்கணும். காங்கிரஸுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, எம்டிஎம்கேக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, இங்கே தான் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க பெருசாக டெலிவர் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுகளுக்குலாம் ஒரு காலத்தில் அந்த ஸ்ட்ரென்த் வேறு, இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் வேறு. பெருசாக காலத்தில் அவங்களுக்கு பலம் இல்லை. எம்டிஎம்கேவுக்கும் அதே தான், காங்கிரஸுக்கும் அதே தான். மேபி விசிகே மட்டும் ஓரளவுக்கு அவங்களோட கிரவுண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்லாம் பெரிய அளவில் பலவீனப்பட்டு போய் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்ஸை கம்மி பண்ணாலே என்ன மாதிரியான பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும்? விசிகே வீக்கா இருக்கு, சிபிஐஎம் வீக்கா இருக்கு, சிபிஐ வீக்கா இருக்குன்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். அது திமுகவுக்கும் நல்லது இல்லை. திமுகவை பொறுத்தளவுல கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் வேணும். திமுக பலமா இருக்கிற மாதிரியான தோற்றம் கிரியேட் பண்ணும், கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த வகையில் ரொம்ப நெகோஷியேட் பண்ணி அவங்க சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிருக்கோம், அந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், அந்த பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. மேபி புதுசாக இப்போ டிஎம்டிகே உள்ள வராங்கன்னா அது எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் பேச்சுவார்த்தைலாம் போகுதுன்றாங்க, அது நம்ம பார்ப்போம். நிச்சயம். அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஏடிஎம்கே அந்த இனிஷியேட் எடுத்து அவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுனால இப்போ பிஎம்கே அண்டு டிஎம்டிகே அவங்களுமே வந்து பெரிய அளவில் இனிமேல் பார்கெயின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட நெகோசியேஷன் பவரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் இப்போ பிஎம்கேவுக்குள்ளே சில சிக்கல்கள்லாம் போகிறத பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு ஃபேமிலி இஷ்யூ மாதிரி உள்ள சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. பட் எனக்கு என்னமோ பிஎம்கேவுக்கு பெரிய ஆப்ஷன் இருக்குன்னு தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பிஜேபியோட இருந்தாங்க. அவங்க வந்து முன்னாடி பிஜேபி நான் போகவா இல்லை ஏடிஎம் கேட்டு வரவான்ற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ அதை பண்ண முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட். இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். பிஎம்கே பொறுத்தளவில் டிஎம்கேக்குள்ளே போகிறது கஷ்டம். ஏன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. பிஎம்கே கொஞ்சம் பெரிய கட்சியும் கூட, 20 சீட்டாவது குறைஞ்சது நீங்கள் கொடுக்கணும். அதை எப்படி டிஎம்கே அலைன்ஸால் அகாமடேட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி தான். அங்கே தான் வந்து ஆகணும். ஸோ அதனால் இப்போ பிஎம்கேக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சண்டைகள் மோதல்கள்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஃபார்முலேஷனில் வந்து பிஎம்கே எங்கே போகிறாங்கன்ற ஒரு பெரிய டிபேட் ஒன்று வந்துச்சு. இப்போ இந்த தடவை வந்து பெரிய அவங்க ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தானே இந்த தடவை பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அவங்க பிஜேபி ஏடிஎம்கேவோட தான் போய் இந்தியா அலைன்ஸில் தான் வந்தாங்க. ஆமாம், நிச்சயமாக சார். தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவல்கள் சொன்னீங்க. குறிப்பாக சீமான் அவருடைய அரசியல் பாதை குறித்தும் உங்களுடைய தெளிவான பார்வை வந்து முன் வச்சிங்க. நேர்காணல் கொடுத்த மிக்க நன்றி.